நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த சீசன்ல சிவகார்த்திகேயனை ஆங்கரா போட்டது தான் போட்டாங்க. எங்க எல்லாரும் உயிரையும் வாங்கிட்டாருங்க. எஸ்பெஷலி ஜெயலக்ஷ்மி அண்ட் மௌலிகா அப்படின்னு பேர் சொன்னாலே போறோம், அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி எங்களை ஒரு பாடாப்படுத்திட்டாரு. அந்த ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் உங்களுக்காக. ஜெயலக்ஷ்மி அண்ட் மௌலிகா சூப்பர்மேன் காஸ்டியூம்ல வந்து ஒரு வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே எல்லாரும் நிஜமா இதெல்லாம் ரொம்ப ஓவர். இவங்க வந்து சூப்பர்மேனா, நான் மம்மியா? இங்க பாருங்க, நான் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு வந்திருக்காரு இவரை பார்த்து என்ன சொல்றது நாங்க? ஹலோ, நான் அது கிழிஞ்சதெல்லாம் தச்சிச்சு, அவங்கலாம் கிழிஞ்சது தைக்காமலே வந்து ஆடிட்டு இருக்காங்க. நான் பரவாயில்ல போங்க. ஹலோ, பாம்புல உண்மையிலே பல வெரைட்டி இருக்கு. அது சாரப்பாம்பு, இது மலைப்பாம்பா? கொஞ்சம் பல்கா இருக்கே, அதனால கேட்ட டவுட்டா கேக்குறேமா. ஜெயலக்ஷ்மி கமான், ஏதாவது பாம்பு, ஏதாவது இந்த பாம்பு மாதிரி இது என்ன பிராணினே எனக்கு தெரியல. பக்கத்துல சாம்பிராணி வீட்டுல புகை போட்டுக்குங்க. வேர்வொல்ஃப் ஜெயலக்ஷ்மி. நிஜமாவே சொறி பிடிச்ச மாதிரி இருக்கு. அப்புறம் உங்க பக்கத்துல வந்து சாருக்கான நிப்பாரு, நான் தான் நிப்பேன், வேற வழி இல்ல. வரும் ஜெயலக்ஷ்மி நீ பேசவே வேண்டாம், பயம் காட்டுரு. அந்த திருப்பி அந்த எக்ஸ்பிரஷன் சிவா பார்த்து நான் குச்சி எடுத்துட்டு வந்து அடிச்சு போட்டு. அது எங்க வீட்டுல அதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. பாம்பை பார்த்த பயந்தோடுற பரம்பரையில நம்ம பரம்பரை கிடையாது. பட்டாலும் அடிச்சு பரம்பரை எல்லாம் கிடையாது, நீங்க மட்டும் தான். அடிக்கிறதுலாம் ஒரு இதுவா தூக்கணும், பாம்பு அப்படியே தூக்கணும். ஆமா, அது பாம்பை தூக்கலாம், பழைய பம்பெல்லாம் என்னால தூக்க முடியும். ஜெனரலா சொன்னேன் மேம், ஜெனரலா சொன்னேன் மேம், வேற எதுவும் சொல்ல. I have to say this. You resemble a little of Kajal. Me? Yes. Oh God. Thank you so much. இந்த மாதிரி என்னை ஷாருக் கான் மாதிரி இருக்குன்னு சொல்லணும்னா எவ்வளோ அமௌண்ட் தரணும்னு சொன்னீங்கன்னா நானும் கொடுப்பேன். சொன்னீங்கன்னா ஸோ கேர்ள்ஸ் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். உங்க ரெண்டு பேரோட ஸ்பான்டேனிட்டிக்கு ஒரு எல்லையே கிடையாது. எல்லையா மாத்தி மாத்தி அடிக்கிறது இல்லை, எல்லை இருக்காது, எடிட் ரூம்ல பார்த்துக்குவாங்க. இதையும் சேர்த்து தான் சொன்னேன். ஆமா, இங்கே ஒரு கட்டு அங்கே ஒரு கட்டு. நான் இந்த மாதிரி பேசுனதெல்லாம் இங்கேயோட முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான். அதெல்லாம் தூக்கிடுவாங்க, ஃபுல்லாக டான்ஸ் தான் இருக்கும். அதெல்லாம் நைஸ் ஜாப் பண்ணுவாங்க. யூ போத் ஹேவ் டிட் வெல். ஆனால் குறை இருந்தால் அதையும் சொல்ல தானே செய்யணும். அதுக்கு உட்காந்து சின்ன குழந்தையாட்டம் இப்படி அழுதிங்கன்னா, ஒரு எபிசோடில் அவங்க அழுறாங்க, இன்னொரு எபிசோடில் நீங்கள் அழுறீங்க. இல்லை ஹைலைட் என்னன்னா இன்னொரு எபிசோட்ல அதை பின்னாடி போட்டு வேற காமிச்சு அவங்கள இன்னொரு இல்ல நீங்க அழத பார்த்து உங்க அம்மா வேற அழறாங்க. இல்ல இது டிவி சீரியலா ஆளாளுக்கு அழறதுக்கு? ஆக்சுவலா we should கண்டிப்பா தப்பு பண்ணனா அதுக்கு ஃபீல் பண்ணனும். அதே டைம் வந்து அதுக்கு அவுட்புட் வரணும். அது எங்க எப்ப தெரியுமா நீங்க ஃபீல் பண்ணனும்? வீட்டுக்கு போயிட்டு இல்லனா பேக் ஸ்டேஜ்ல அடுத்த சான்ஸ் வரும்போது இப்ப அவங்க அந்த அழுதத போட்டு காமிச்சாங்கல்ல, அது மாதிரி போட்டு காமிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அதை மனசுல வச்சுட்டு அதை விட பெஸ்டா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும். எது அழறதுல நீங்க அவங்க அதான் ட்ரை பண்றாங்க. போன எபிசோட்ல நாங்க சரியா அழல, அது ரீச் ஆகல அப்படின்ட்டு இப்ப நாங்க பயங்கரமா அலறோம். டான்ஸ்ல மத்த டீமோட போட்டி போட சொன்னா அழறதுல இவங்களுக்குள்ளேயே போட்டி போட்டு. ஆமா, அது எப்படி ஜெயலக்ஷ்மி மட்டும் நல்லா அழுவாளா? எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, நான் ஜெயலக்ஷ்மியோட நல்லா தான் அழுவேன். You won மௌலிகா, you are the best. Being a lady and எங்களோட சாங், எங்களோட டான்ஸ் அவங்கள விட்னஸ் பண்ணணும்னு தோணுச்சு, நான் ஆசைப்பட்டேன். ஸோ விட்னஸ் பண்றாங்களா? நீங்க மர்டரா பண்ண போறீங்க? விட்னஸ் பண்றது ரஷ். சிரிக்காதீங்க ப்ளீஸ், கஷ்டமா இருக்கு. அட சும்மா இருப்பா, நீ கலாய்ச்சிட்ட. ஐயோ ஏங்க அமைதியா இருங்க. ஹலோ, எது கத்துறாங்க? யாருக்கும் தெரியல. அமைதி. ஸ்டாப். அது எதுக்கு கத்துறீங்க? இல்ல அவங்களுக்கே தெரியல மேம். யூசுவலா அவங்க வந்து ஆடுவாங்க, நீங்க காமெண்ட்ஸ் கொடுப்பீங்க. சிவா வந்து எப்பவாவது ஜெயலக்ஷ்மியை கலாய்க்கணும் அப்படின்னு சான்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அது நடக்காது. இல்ல என்ன சொன்னாங்க, அதை மிஸ் பண்ணிட்டாங்க. நான் சிரிக்காதீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிரிச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பார்த்து ரொம்ப கேவலமா சிரிச்சாங்க, அந்த மாதிரி சிரிக்காதீங்க மேடம். என்ன ஃபாலோயிங் உன்னை பார்த்து அந்த ஸ்மைல் வருது. இது அந்த ஃபாலோயிங் இல்ல மேம், இது வேற ஃபாலோயிங் போயிட்டு இருக்கு.
ஜெயலக்ஷ்மி, this is not done. This is not done. உங்களை கலாய்ச்சதுக்கு எப்படி கத்துறாங்க இவங்க எல்லாரும்? செட் பண்ணி வச்சிருக்கீங்க பக்காவா எல்லாம் ரின்சென்ட் இருந்து கத்துக்கிட்டது. ஜெயா லீலாவும் ஸ்வேதாவும் ஒரு சீக்வென்ஸ்ல தலைகீழ ஒரு ஸ்டெப் பண்ணாங்க. ஓகே, தலைகீழ நிக்கிற மாதிரி ஒரு ஸ்டெப் பண்ணாங்க. அதே ஸ்டெப்பை பிரபுவோ டைசனும் கண்டிப்பா ட்ரை பண்ணி ஆகணும்னு ரம்யா மேம் ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? எஸ், மிக்ஸ் யுவர் ஸ்ட்ரென்த் ரவுண்ட். ரைட். மிக்ஸ் யுவர் ஸ்ட்ரென்த் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா லீலாவதி அண்ட் ஸ்வேதா வந்து ஒரு தலைகீழ ஹெட் ஸ்டாண்ட் மாதிரி பண்ணாங்க. ஹெட் ஸ்டாண்ட் தான் கிட்ட. எக்ஸாக்ட்லி. ஸோ அதை வந்து பிரபு அண்ட் டைசன் நம்ம ஹெவி வெயிட் சாம்பியன்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்காக ரம்யா மேம் அவங்களை ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, பிரபு அண்ட் டைசன் நிஜமாலே ஒரு ரியல் ஸ்போர்ட். யூ கேன் ஆக்சுவலி கால் தெம் பேக்கேஜ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்னு. ஸோ அவங்க உடனே வந்து ஸ்டேஜில் அதை ட்ரை பண்ணோம், அட்லீஸ்ட் ட்ரை பண்ணோம் அப்படின்ற ஒரு பேரில் ஏதோ பண்ணாங்க. அந்த காமெடியை நீங்களே பாருங்களேன். ஆனா அவங்களை லிஃப்ட் பண்ணீங்க, அதுக்கு வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்களா? அதே மாதிரி அதே மாதிரி எடுத்துக்கலாம். பேலன்ஸ் தான், அவளுக்கும் எனக்கும் நல்ல பேலன்ஸ் இருந்தது. மொபைல்லையா? அட இருங்கப்பா, எனக்கு கொஞ்சம் புரியல. ஸோ மைக் வச்சிருக்க டைசன் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க இந்த மாதிரி ஒருத்தர் தூக்கி அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவீங்களா? இல்ல அதெல்லாம் ட்ரை பண்ணது இல்ல, முடியல. ஃபர்ஸ்ட் போஸ் மாத்திரம் ட்ரை பண்ண சொல்லலாம். வாங்க ரெண்டு பேரும் சொல்லி கொடுத்துருங்க. சொல்லி கொடுத்தா பண்ணுவாங்க. சொல்லி கொடுத்த உடனே பண்ணுவாங்கன்னு. அட இருமா. நல்ல வேலைமா, நீ லீலாவதியோட ஆடின பிரபுவோட ஆடி இருந்த. ஓகே, சிம்பிள். பண்ணுங்க போட்டெல்லாம் கழட்டிருங்க. கண்ணாடி எடுத்துக்கலாம். வேற சட்டை. ஃபேமிலி ஷோ. ஏமண்டி, திருப்பதி தேவஸ்தானத்துல இருக்கீங்க, இங்க வாங்க. ஜோடி சீசன் 5. இந்த சீசனில் கேர்ள்ஸ் வந்து கிரேஸ்ஃபுல்னஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் மட்டும் இல்லாமல் வி ஆர் த ஸ்ட்ராங்கெஸ்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணாங்க. நான் என்ன சொல்கிறேன்றது உனக்கு புரியுதா? கண்டிப்பாக புரியுது. லீலாவதி சிவகார்த்திகேயனை தூக்குன விஷயம் தானே? எக்ஸாக்ட்லி. லீலாவதி வந்து ஒரு ஸ்ட்ராங் டான்சர் மட்டும் இல்லை, நான் ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கு நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சிவகார்த்திகேயனும் எப்படா எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணார். அவங்க ஒரு காம்படிஷனே இருந்தது, லீலாவதி சிவகார்த்திகேயனை தூக்குவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு டிபேட். அண்ட் அதோடு இல்லாமல் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ஹீரோயின் ரேஞ்சுக்கு அந்த பழைய காலத்து ஹீரோயின் மாதிரி பயங்கரமாக ஃபீல்லாம் பண்ணார். அந்த ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் உங்களுக்காக. ஒரு ஆளே தூக்கிடுவேன் அவரை. ஏமா இவ்வளவு நேரம் உன்னை அழகான பொண்ணுன்னு சொல்லி பேசிட்டு ஒரு பொண்ணு மாதிரியா பேசுற நீ? நான் ஒரு ஆளே தூக்கிடுவேன் உன்னை பாரியா? தூக்கிடுவீங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல, ஐ அம் ஷூர் யூ கேன் டு இட். தூக்குங்க. கம் ஆன், கோ ஃபார் இட். நோ சிஸ்டர். தூக்குங்க லீலாவதி. மேடம் லீலாவதி கம் ஆன். லீலாவதி கம் ஆன். வாங்க. ஒரு பந்தயம், ஒரு பெட்னா ரம்யா மேமே ஆசைப்படுறாங்க. வீட்டுக்கு ஒரு பையன் செத்துட்டு போயிட்டான். மேடம் ஐயோ. அதாவது தமிழ் சினிமாவிலே ஹீரோயினுக்கு மட்டும் கிடைச்ச வாய்ப்பு முதல்ல எனக்கு கிடைச்சிருக்கு. நாங்களே எவ்வளவு வாட்டி தான் பொண்ணுங்களை தூக்கி சுத்துறது. மரத்தை பாருங்க, அவங்களும் அலல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 ல
பசங்க இருக்கிறோம்